சென்னை அடுத்த போத்தேரியில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனைகள் பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இது தொடர்பாக ஒரு மாணவி உட்பட 40 மாணவர்களை போலீசார் அழைத்துச் சென்று விசாரணை செய்தனர். சென்னை கூடுவாஞ்சேரி அடுத்த பொத்தேரி பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் கல்லூரியில் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயின்று வருகின்றனர். வெளியூரைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பொத்தேரி, கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தனியார் விடுதிகள் மற்றும் தனியாக வீடு எடுத்து தங்கி பயின்று வருகின்றனர். இந்த மாணவர்களை குறிவைத்து போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக தகவல் வெளியானதால் தாம்பரம் ஆணையர் அபின் தினேஷ் மொகத் உத்தரவின் பெயரில் கூடுதல் ஆணையர் மகேஸ்வரி, உதவி ஆணையர் பவன்குமார் ரெட்டி தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பொத்தேரி பகுதிகள் மாணவர்கள் தங்கியிருக்கும் விடுதிகள் மற்றும் வீடுகளில் திடீரென சோதனை நடத்தினர். அப்போது பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. கஞ்சா, போதை மாத்திரை, போதை ஊசி, போதை சாக்லேட்டுகள் மற்றும் போதைப் பொருட்கள் பயன்படுத்த தேவையான கருவிகள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இது தொடர்பாக ஒரு மாணவி உட்பட 40 மாணவர்களை போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று யாரிடம் போதைப் பொருட்கள் வாங்குகிறார்கள், போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் நபர்கள் யார் யார் என போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். கல்லூரி மாணவர்கள் நலன் கருதி அவர்கள் மீது எந்தவித வழக்கும் பதிவு செய்யப்படாது என்று காவல்துறை வட்டாரம் தெரிவித்துள்ளது.